வணக்கம். வள் என்ற சொல் கூர்மை என்ற பொருளை தந்தது என்று பார்த்தோம். அதேபோல் வள்ளுவன் என்ற சொல்லிலிருந்து சற்றே மாறுபட்ட வள்ளியன் என்ற சொல் கொடையாளன் என்ற பொருளை தருகிறது. பிறருக்கு கொடுப்பவர்கள் அனைவருமே கொடையாளர்கள்தான். அப்படி பார்த்தால் நானும் நீங்களும் ஏதோ ஒரு நேரத்தில் கொடையாளர்களாக பிறருக்கு கொடுப்பவர்களாக உறுதியாக இருந்திருப்போம். ஆனால் நம்மையோ அல்லது கொடைப்பண்பு கொண்ட நமது முன்னோர்களையோ எத்தனை பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள்? அவர்களது கொடை வன்மையை எத்தனை பேர் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள்? ஏன் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்றால் அது கேள்விதான். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் பிறருக்கு கொடுத்த பொருள், நீதி, தர்மம், கல்வி, பண்பு, ஒழுக்கம் போன்ற உலகு சார்ந்த அனைத்தையும் 1.25 வரியில் காலம் காலமாய் அழியாத வண்ணம் உலகே போற்றி புகழுகின்ற விதத்தில் ஒரு மனிதரால் படைத்து இவ்வுலகுக்கே பரிசாக அளிக்கப்படுகிறது என்றால் அம்மனிதன் எப்படிப்பட்ட ஒரு ஞானியாக, நல்லதொரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. வள்ளுவரைப் போல் அவரது காலத்துக்கு முன்போ அல்லது பின்போ எவராவது தோன்றி இருப்பார்களா என்கின்ற கேள்வியும் நம்முள் எழுகிறது அல்லவா? சரி, இது ஒருபுறம் இருக்கட்டும். கொடையாளன் என்றால் அவர் ஒரு அரசனாகவோ அல்லது புரவலராகவோ இருந்திருக்க வேண்டும். ஆனால் திருவள்ளுவர் அணிந்திருக்கும் உடையும் அவர் கையில் ஏந்தியிருக்கும் ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் அவரை அரசர் என்றால் நமக்கு பறைசாற்றுகிறது. அவர் அரசர் போன்ற தோற்றத்திலா நம்முன் நிற்கின்றார்? இல்லையே. அப்படி என்றால் அவருடைய உடையை வைத்து பார்த்தால் இவர் ஒரு முனிவராக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறதல்லவா? அதேபோல் கையில் உள்ள ஓலைச்சுவடியையும் எழுத்தாணியையும் அதன் மூலம் எழுதிய குரட்பாக்களையும் வைத்து பார்த்தால் இவர் ஒரு புலவராகவோ அல்லது கவிஞராகவோ இருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறதல்லவா? இந்த கருத்துக்களின் சர்ச்சைகள் பல முறை நடந்திருக்கிறது. அன்பர்களே, வள்ளுவனின் வழியில் பதில் கூறுங்கள். இவர் புலவரா, இல்லை கவிஞரா, இல்லை முனிவரா? யார் இவர்? மீண்டும் சந்திப்போம். நன்றி.